தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். பெற்றோரின் உடல்நிலை கவலைகள் காரணமாகவே நீங்கள் பித்ருஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானத்து கிரகங்களின் சாதகமற்ற நிலையால் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையாரின் முதல் உபாதைகள் உங்களை நினைவுகளையும் மேலும் நிலைக்குள்ளேயே சேர்ந்திருக்கும். உங்களை அளக்க அவர்கள் பட்ட கஷ்டங்களை நீங்கள் அறிந்த அவர்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ வசதியோ நிம்மதியோ தர முடியவில்லையே என்று குற்ற உணர்ச்சியால் வாடினீர்கள். அவர்களின் வயது முதிர்வு மற்றும் திடீர் நோய் பாதிப்புகள் உங்களை மருத்துவமனைகளுக்கும் வீடுகளுக்கும் அலைக்குழிய வைத்திருக்கும். பண பற்றாக்குறை ஒரு புறம் இருந்தாலும் பெற்றோரின் வழியை கண்டு துடித்த உங்கள் உள்ளம் உங்களை மன ரீதியாக பலவீனப்படுத்தியிருக்கும். அவர்களின் உடல்நிலையை காக்க நீங்கள் உங்களது சொத்து சுகங்களையும் தூக்கத்தையும் பலியிட வேண்டியிருந்திருக்கும். நீங்கள் கடந்த காலம் உங்கள் பெற்றோரின் உடல்நிலை காரணத்துக்காகவே நீங்கள் நிறையவே கஷ்டப்பட்டிருப்பீர்கள். ஏன்னால் அவர்கள் படும் வழிகளை கண்டு நீங்கள் அவர்களுடைய மருத்துவ வசதிக்கோ அல்லது நிம்மதியை தர முடியவில்லையே என்ற ஒரு மனம் குத்தி கொண்டே இருந்திருக்கும். அதுக்காகவே நீங்கள் தூக்கம் இல்லாமல் வழியை கண்டு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினை காரணமாகவே 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடத்து தோஷங்களால் உங்கள் குடும்ப அமைதி முற்றிலும் குலைந்திருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்த இடத்தில் ஈகோ மற்றும் தவறான புரிதல்களால் பிரிவினைகள் தலை தூக்கி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள், அண்ணன் தம்பிக்குள் சொத்துக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ மனக்கசப்புகள் ஏற்பட்டு சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். எப்போதும் சலசலவென மகிழ்ச்சியாக இருந்த வீடு சுடுகாடு போன்ற அமைதியை சந்தித்திருக்கும். உங்களால் இந்த பிரிவினையை தாங்கிக் கொள்ள முடியாமல் அனைவரையும் ஒன்று சேர்க்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்திருக்கும். நீங்கள் தனித்து விடப்பட்டதாக உணர்ந்திருப்பீர்கள். குடும்ப ஒற்றுமை சிதைந்து இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் பெரிய வடுக்களில் ஒன்றாகவே மாறியிருக்கும். உங்கள் குடும்பத்தில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அதாவது உங்கள் அண்ணன் தம்பி அவர்களுக்கிடையே இருக்கிற சொத்துக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ நிறையவே மனக்கசப்புகள் உங்களுக்குள் ஏற்பட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற இடத்துல கூட்டு குடும்பமா இருக்கும்போது உங்களுக்கு ஈகோ அந்த மாதிரி தவறான புரிதல் வந்து நிறையாவே உங்களுக்கு இருந்திருக்கும். நண்பர்கள் செய்த ஏமாற்றமாக தனுசு ராசிக்கு நண்பர்களை குறிக்கும் 11ஆம் இடம் மிக முக்கியமானது. தோள் கொடுப்பான் தோழன் என்று நீங்கள் உயிராக நினைத்த நண்பர்கள் உங்களுக்கு பின்னால் குழி பறித்தார்கள். உங்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டு உங்களிடம் பண உதவியை பெற்றுக்கொண்ட நண்பர்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்து ஒன்று வந்தபோது கை கொடுக்க மறுத்திருப்பார்கள். மட்டுமின்றி உங்களை பற்றி தவறான வதந்திகளையும் பரப்பியிருப்பார்கள். இவனா இப்படி செய்தான் என்று நீங்கள் அதிர்ச்சியடையும் அளவிற்கு அவர்களின் துரோகம் அமைந்திருக்கும். காசு பணம் இருக்கும் வரை உங்களை சுற்றி வந்த நட்பு கூட்டம் உங்கள் பாக்கெட்டில் காலியானவுடன் அப்படியே மறைந்து போயிருக்கும். நட்பின் பெயரால் நீங்கள் ஏமாற்றப்பட்ட ஒவ்வொரு தருணமும் உங்களை மனிதர்களை கணிக்க கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களோட நண்பனை இந்த அளவுக்கு ஏமாற்றிருப்பானா என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டீர்கள். ஏன்னா அவன் உங்களுக்கு தோல் கொடுப்பான் தோழன் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். உயிராக நினைத்த நண்பர் கூட உங்களுக்கு பின்னாடி ஒரு குழி படைத்திருப்பார். ஏன்னா நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு உதவி செய்யாம உங்களுக்கு பின்னாடி இருந்து உங்களை தேவையில்லாத இது கை கொடுக்க கூட மறுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பற்றி தேவையில்லாத வதந்திகளை எல்லாம் பரப்பியிருப்பாங்க. சொத்து வாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக 4ஆம் இடம் மற்றும் பூமிக்காரன் செவ்வாயின் பலவீனத்தால் உங்களுக்கு சொந்தமான நிலம், வீடு அல்லது பூர்வீக சொத்துக்களில் தீராத இல்லங்களும் சிக்கல்களும் உருவாயிருக்கும். நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களை மற்றவர்கள் ஏமாற்றி பறிக்க முயன்றிருப்பார்கள். இதற்காக நீங்கள் நீதிமன்ற படிகளையோ அல்லது பஞ்சாயத்துகளையோ நாட வேண்டிய அவலம் நிலை ஏற்பட்டிருக்கும். சொத்து கைவிட்டு போய்விடுமோ என்ற பயம், அதற்காக நீங்கள் செலவழித்த பணமும் நேரமும் உங்களை அடியோடு உலுக்கியிருக்கும். உங்களின் உழைப்பால் வாங்கிய சொத்துக்காக இருந்தாலும் சரி, பரம்பரை சொத்தாக இருந்தாலும் சரி, அதில் ஏற்பட்ட சவால்கள் உங்களை தூக்கமில்லாத இரவுகளுக்கு தள்ளியிருக்கும். நீங்கள் சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாகவே நீங்கள் ரொம்பவே மன உடைச்சலாகி இருந்திருப்பீங்க. ஏனென்றால் உங்களோட பூர்வீக சொத்தாக இருக்கட்டும் இல்லை தீராத இல்லங்கள் சிக்கல்கள் வந்து நிறையவே உருவாகிட்டே இருந்திருக்கும். ஏன்னா நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்களையும் மற்றவங்க வந்து உங்களை ஏமாறி பறிக்க நிறையவே முயன்றிருப்பாங்க. அதுக்காகவே நீங்கள் நீதிமன்றப்படி இல்லைன்னா பஞ்சாயத்துல நாடி இருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மையே நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். இனிமேல் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் முழுமையா நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் காலகட்டம் எதுவாகும். சிறிய விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் செய்து பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் கூட குருவின் சுப பார்வையால் தங்கள் தவறுகளை உணர்ந்து மீண்டும் இணைந்து வாழத் தொடங்குவீர்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் தன்மையும் விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவமும் தம்பதிகளுக்குள் இயல்பாகவே உண்டாகும்.
கணவன் அல்லது மனைவியின் மூலமாக எதிர்பாராத பண வரவோ, சொத்து சேர்க்கையோ அல்லது புதிய வேலை வாய்ப்போ கிடைத்திருக்கும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உயரும். வாழ்க்கை துணையின் ஆதரவோடு நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் மாபெரும் வெற்றியடையும். குடும்பத்தில் எப்போதும் காதல் உணர்வும் மகிழ்ச்சியும் தடுங்கும். கணவன் மனைவிக்கு கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களுக்குடைய இருக்க கணவன் ஈர்ப்பு வந்து ரொம்ப ஒற்றுமையாவே இருக்கும். நீங்கள் 2 பேரும் அந்யுன்யமா அதிகரித்து காலகட்டத்துல இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம சிறிய பிரச்சனை கூட வராமல் உங்களுக்குள் நீங்கள் அதை பேசி செய்து தீர்த்துக் கொள்வீர்கள். குழந்தைகளால் பெருமை கிடைக்கும் நீ வரப்போகும் நாட்களில். புத்திரகாரகனான குரு பகவானின் அருளால் உங்கள் பிள்ளைகளின் வழியில் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குருவின் அருளால் அழகான ஆரோக்கியமான புத்திர பாக்கியம் உண்டாகும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ள பெற்றோருக்கு அவர்களின் கல்வி, விளையாட்டு அல்லது கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பீர்கள். சமூகத்தில் உள்ள குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்துவீர்கள். பிள்ளைகளின் சுற்றித்தனமான குணம் மறைந்து பெற்றோரின் சொல்லை கேட்டு நடக்கும் நல்ல பிள்ளைகளாக மாறுவார்கள். வயது முடிந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண காரியங்கள் கைகூடும் அல்லது அவர்களுக்கு நல்ல உயரிய வேலை கிடைத்து உங்களை பெருமிதம் கொள்ள செய்வார்கள். நீ வரப்போ நாட்களில் உங்களுக்கு குழந்தைகள் மட்டும்தான் பெருமையை கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் நீண்ட நாட்களிலேயே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதியினர் கூட குருவினர்ல உங்களுக்கு சீக்கிரமே ஒரு புத்திய பாக்கியம் உண்டாகும். இது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வந்து அவங்களோட கல்வியாகட்டும், விளையாட்டாகட்டும் அல்லது கலைத்துறையாகட்டும் எல்லாவற்றையும் சாதனைகளை படைக்கும் அளவுக்கு இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோட கௌரவத்தையே நல்லாக உயர்த்துவார்கள். திருமணமாகாத பிள்ளைகளாக இருக்கட்டும் அவர்களுக்கு கூடி சீக்கிரத்தில் திருமணம் ஆகும். வியாழக்கிழமை குரு வழிபாடு பலன் தரும். தனுசு ராசியின் அதிபதியே குரு பகவான் என்பதால் உங்களுக்கு வியாழக்கிழமை வழிபாடு என்பது அமுதத்திற்கு நிகரான பலன்களை அள்ளித்தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திர சீரடி சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கொண்டைக்கல்லை மாலை அணிவித்து நெய் தீபமேற்றி வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் கிரக பிணிகளும் நீங்கி குருவின் அருள் பல மடங்கு அதிகரிக்கும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதும், ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு உதவுவதும், முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்கள் விதிகளை மாற்றி அமைக்கும். இந்த குரு வழிபாடு உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் நீக்கி தெளிவான சிந்தனையையும் மன அமைதியையும் தரும். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் நீ வரப்போகும் நாட்களில். ஏனென்றால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது ராகவேந்திரருக்கோ அல்லது சிவதி சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்திட்டு கொண்டகல்ல மாலை அணிவிட்டீர்கள் என்றால், அது மட்டும் இல்லாமல் நெய் தீபம் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்க அத்தனை தோசைகளும் நீங்கி குருவின் அருள் பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும். தானகாரனான குருவின் அருள் பரிபூர்ணமாக இருப்பதால் பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். இதுவரை வராது என்று கைவிட்ட கடன்கள், நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த தொகைகள் அனைத்தும் வட்டியோடு உங்கள் கைக்கு வந்து சேரும். சம்பளம் மற்றும் தொழில் லாபம் உயர்வது மட்டுமல்லாமல் கமிஷன், புரோக்கரேஜ், ஷேர் மார்க்கெட் போன்ற உபரி வருமானங்கள் மூலமாகவும் கணிசமாக தொகையை கைக்கு வரும். வரவுகள் ஒரு புறம் இருந்தாலும் சுப செலவுகள், அதாவது நகை வாங்குவது, நிலம் அல்லது வீடு வாங்குவது போன்ற முதலீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கும். கடன் தொலைகளில் இருந்து முற்றிலும் விடுபட்டு நிம்மதியாக பெருமூச்சு விடும் அளவிற்கு உங்களது நிதி நிலைமை மிகவும் வலுவடையும். நீ வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு பணம் வந்து அதிகமாக இருக்கும். ஏனென்றால் கடன் தொல்லைகள் உங்களுக்கு முடங்கி கடந்து இருக்கும். அவை அனைத்தும் நீ போகும் நாட்களில் எல்லாம் தீர்ந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக வீடு அல்லது நிலம் அந்த மாதிரி நகை வாங்குவது எல்லாத்திலையும் அது அதிக ஈர்ப்பு காட்டுவீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் இது அனைத்தும் நடந்தால் மறக்காமல் நமது கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விளையாட்டு அல்லது கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளை படைப்பீர்கள். சமூகத்தில் உள்ள குடும்பத்தின் கௌரவத்தை உயர்த்துவீர்கள். பிள்ளைகளின் சுற்றித்தனமான குணம் மறைந்து பெற்றோரின் சொல்லை கேட்டு நடக்கும் நல்ல பிள்ளைகளாக மாறுவார்கள். வயது முடிந்த பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைந்து திருமண காரியங்கள் கைகூடும் அல்லது அவர்களுக்கு நல்ல உயரிய வேலை கிடைத்து உங்களை பெருமிதம் கொள்ள செய்வார்கள். நீ வரப்போ நாட்களில் உங்களுக்கு குழந்தைகள் மட்டும்தான் பெருமையை கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் நீண்ட நாட்களிலேயே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தம்பதியினர் கூட குருவினர்ல உங்களுக்கு சீக்கிரமே ஒரு புத்திய பாக்கியம் உண்டாகும். இது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வந்து அவங்களோட கல்வியாகட்டும், விளையாட்டாகட்டும் அல்லது கலைத்துறையாகட்டும் எல்லாவற்றையும் சாதனைகளை படைக்க
பறைக்கும் அளவுக்கு இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தோட கௌரவத்தையே நல்லாக உயர்த்துவார்கள். திருமணமாகாத பையன் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு கூடி சீக்கிரத்தில் திருமணம் ஆகும். வியாழக்கிழமை குரு வழிபாடு பலன் தரும். தனுசு ராசியின் அதிபதியே குரு பகவான் என்பதால் உங்களுக்கு வியாழக்கிழமை வழிபாடு என்பது அமுதத்திற்கு நிகரான பலன்களை அள்ளித்தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அல்லது ராகவேந்திர சீரடி சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்தி கொண்டைக்கல்லை மாலை அணிவித்து நெய் தீபமேற்றி வழிபட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களும் கிரக பிணிகளும் நீங்கி குருவின் அருள் பல மடங்கு அதிகரிக்கும். வியாழக்கிழமை மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதும், ஏழை எளிய மாணவர்களின் கல்விக்கு உதவுவதும், முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்கள் விதிகளை மாற்றி அமைக்கும். இந்த குரு வழிபாடு உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை குழப்பங்களையும் நீக்கி தெளிவான சிந்தனையையும் மன அமைதியையும் தரும். நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் வரப்போகும் நாட்களில். ஏனென்றால் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது ராகவேந்திரருக்கோ அல்லது சீரடி சாய்பாபா போன்ற குருமார்களுக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாத்திட்டு கொண்டகல்ல மாலை அணிவிட்டீர்கள் என்றால், அது மட்டும் நம்ம நெய் தீபம் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்க அத்தனை தோஷங்களும் நீங்கி குருவின் அருள் பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாகும். தானகாரனான குருவின் அருள் பரிபூர்ணமாக இருப்பதால் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். இதுவரை வராது என்று கைவிட்ட கடன்கள், நீண்ட நாட்களாக முடங்கி கிடந்த தொகைகள் அனைத்தும் வட்டியோடு உங்கள் கைக்கு வந்து சேரும். சம்பளம் மற்றும் தொழில் லாபம் உயர்வது மட்டுமல்லாமல் கமிஷன், புரோக்கரேஜ், ஷேர் மார்க்கெட் போன்ற உபரி வருமானங்கள் மூலமாகவும் கணிசமாக தொகை